தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் விஜய்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் விஜய்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். மே 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். தற்பொழுது மைனாரிட்டி அரசாக தமிழக வெற்றி கழக அரசு உள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் இந்த அரசு தொடர்கின்றது. இடைத்தேர்தல் மூலமாக தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மை பெற திட்டமிட்டுள்ளது. அதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வைத்து செயற்கையாக இடைத்தேர்தல் வர வைத்துள்ளது. அந்த இடைத்தேர்தல் மூலமாக தனி பெரும்பான்மை பெற தமிழக வெற்றி கழகம் முயற்சி செய்து வருகிறது. இது ஜோசப் விஜய் ஆசீர்வாதத்துடன் இது நடைபெறுகிறது. இதுவரை அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் ராஜினாமா செய்துள்ளார்கள். இன்னும் 5 பேர் ராஜினாமா செய்வதற்காக தமிழக வெற்றி கழகம் பேரம் பேசி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக ஆளுநரை சந்தித்து திமுக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி தலைவர் விஜய்க்கு எதிராக இதே பிரச்சனையை கிளப்பி போர்க்கொடி தூக்கியுள்ளார். ஆம், தமிழக வெற்றி கழக அரசு அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி வருவதை எதிர்க்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில தலைவர் வீரபாண்டியன். நேற்றைய தினம் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க குதிரை பேரம் நடக்கிறது. வட மாநிலத்தில் உள்ள கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளது. இதை தடுப்பது தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லது என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கும் குதிரை பேரம் நடப்பதை சூபா வீரபாண்டியன் எதிர்த்துள்ளார். இது ஜோசப் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகிறது. அதற்கு தமிழக வெற்றி கழக கூட்டணி கட்சியே எதிர்ப்பு தெரிவிப்பது விஜய்க்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்குவதை எதிர்க்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டி என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இது மேலும் விஜய்க்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இடைத்தேர்தலில் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. பொதுவாக பெரும்பான்மை பெற வேண்டும் என்று சொன்னால் பொது தேர்தல் மூலமாகத்தான் பெரும்பான்மை பெற வேண்டும். செயற்கையாக இடைத்தேர்தல் வர வைத்து பெரும்பான்மை பெறுவது தவறான ஒன்று. எம்எல்ஏக்கள் மக்கள் பிரதிநிதிகளை கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி விலைக்கு வாங்குவது ஒரு தவறான செயல். இது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து, அரசியல் சாசனத்துக்கு முரணானது.